அந்த நிதானமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பாம்பு ஒண்ணு இருந்துச்சாம். அந்த பாம்பு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அப்படியே நுழையும் பொழுது அங்க ஒரு கத்தி வச்சிருந்துதான். கத்தியில பட்டுருச்சு, உடம்பு கிழிஞ்சிருச்சு. கோபத்துல திரும்பி கத்திய முறைச்சிருக்கு பாம்பு. அந்த நேரம் பார்த்து ஜன்னல் பக்கமா மேகம் விலகி சூரியன் வந்துருச்சு. சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் கத்தியில தெரியுது. என்னையா அறுத்தன்னு சொல்லிட்டு அது முறைக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்ச உடனே வெளிச்சம் வேற காட்டுறியான்னு போய் ஒரு கொத்து கொத்துச்சு, வாய் கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கேட்டா வாய வேற கிழிக்கிறியான்னு கட்டி புரண்டுச்சு, துண்டு துண்டா போயிடுச்சுன்னு ஒரு கதை. ஜென் கதை. நீ போராடலாம், யாரோடு என்பதிலே தெளிவு இருக்க வேண்டும். ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேதை இருந்தார் கோயம்புத்தூரில். அவர் என்னுடைய மகனார் ஜிடி கோபால் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த பொழுது அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார். அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கீழ்த்தளத்துல தச்சு வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லெபார்டரியில இருந்தா. சின்ன சின்ன பீசஸா மரத்தை வெட்டி அந்த பீசஸ்க்குள்ள அவ வந்து ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான பயிற்சியில இருந்தா. ரொம்ப அக்யூரேட்டா அதை அவ செய்யணும். அவர் தாண்டி போகும்போது ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னவாக போற, நீ என்னவாக போறன்னு கேட்டார். அந்த 8ஆம் வகுப்பு மாணவி சொன்னாள், நான் சர்ஜன் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன். உடனே அவர் சொன்னார், டாக்டர் ஆக போறேன்ற தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிற. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு சர்ஜனுக்கு ஒரு உறுப்பை ஆபரேட் பண்றதுக்கான அந்த அக்யூரசியில கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் புத்தி சொன்னது, அதனால் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறேன்ங்கிறாவ. இந்த கவனிப்புங்கிறதுனாலயே நான் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி உட்கார்ந்திருக்கார், சத்சங்க நடக்க போகுது, காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது, தட்சிணேஸ்வரம்ல இருக்கார். வெளியில லட்டு வச்சிருக்கு, லட்டு பிடிக்கணும், பூந்தி வச்சிருக்கு. ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லிருக்காங்க, சார் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, சார சாரையா எறும்பு வருது சார். குருவே என்ன செய்யறது? இப்போ கொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ எந்த கொலையும் இங்க நடப்பதில்லை, நாங்க என்ன பண்றது? அதை கொல்ல முடியாது, அதை நகர்த்த முடியல, என்ன பண்றது? சூப்பரா ஒரு வேலையை சொன்னார் அவர். ஒரு கிண்ணத்துல சக்கரை எடுத்துக்கோ, சரி, அந்த குவியலா போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு 2 அடி தள்ளி அதை தூவிடு, சரி, உள்ள உட்காந்து லட்டு பிடிச்சிரு. ஓகே, தூவிட்டார். உள்ள எந்த எறும்பும் வரல, சக்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. லட்டு பிடிச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க. குரு உட்கார்ந்து சத்சங்கம் பேசுகிறார். குரு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம். அவர் சொன்னார், பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன, அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன, நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன், அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள், யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை, நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார். பல பேர் ஆசையை அனுபவித்து விட்டு இலக்கை விட்டு விடுகிறோம். ஆசையை அறுத்து விட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை பெய்கிறது, வீடு ஒழுகுகிறது, வீட்டிற்குள் பாத்திரத்தில் வைத்து தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீர் சுவையாக இருக்கிறது, வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆனால் கொஞ்சம் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ், கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, அதே மழைதான் பெய்து கொண்டிருக்கிறது. கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. பாத்திரத்தை பெருசாக்கிக்கோங்க. எவ்வளவு பெரிதா பாத்திரம் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும். வாழ்க்கையை மிகச் சிறியதளவில் நினைக்காமல் மிக உன்னதமான அளவில் ரொம்ப பெருசா நினைக்கிற மாதிரி நீங்க நினைங்க, அதை உங்கள் காலடியில் வந்து அது உங்களை தொடும். எழுந்திருச்சு கத்துறான், நிஜமாவா மேடம், மேடம் இதை நம்பலாமா, உண்மையா மேடம்ங்கிறான். என்ன தத்துவம்னா, ஜலாலுதீன் ரூமி 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான். மஸ்னவி என்கின்ற 60,000 கன்னிகளை கொண்ட மிகப்பெரிய அரிய நூலை நமக்கு தந்தான். அதில் ரூமி பேசுவதுதான் இந்த வார்த்தை. அதை நான் தப்பான கிரௌடுக்கு சொல்லிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். அவன் கேட்கிறான், நிஜமாவான்னு. என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட்? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. என்னால பஸ்ல உட்கார முடியாதுங்க. பஸ்ல உட்கார்ந்தேன்னா அந்த முதல்ல பஸ்ல முட்டி இடிக்கும், அவன் பிரேக் போட்டானா முட்டி வலிக்கும், முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிருமோன்னு பஸ்ல ஏறும்போதெல்லாம் நினைப்பேங்க. 12 வருஷம் நினைச்சேங்க இதை. 13ஆவது வருஷம் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து முட்டி உடைஞ்சிருச்சு. இப்ப புரியுதா? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இது வெறும் சொல்லல்ல, ஆழமான மனதிலே நான் இதைத்தான் தேடுகிறேன், என் உச்சம் இதுதான் என்று யார் ஒருவர் ஆழமாக நினைத்து காட்சிப்படுத்துகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். இது இயற்கை. மரணத்தை தேடுகிறீர்களா? வரும். பயத்தை தேடுகிறீர்களா? வரும். மகிழ்ச்சியை தேடுகிறீர்களா? வரும். எதை ஆழமாக நினைக்கிறோமோ அது நம் காலடிக்கு வரும்.